name is Heike and I'm from Denmark and I enjoy very much. 5 வருஷம் முன்ன இதுல குவாரியில இருந்து அடிக்க விட்டுட்டு சாமியை வச்சுட்டு ஓடினார்கள் நாங்கள். இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே அமைந்திருந்த ஆலயம் மாவைக்கந்தனுடைய ஆலயம். நேரம் சரியா 9:30 ஆகுது. 26ஆம் திருவிழா மாம்பழ திருவிழா தண்டாயுதபாணி உற்சவம். ஒரு காலத்திலே குழந்தை முருகனாக இருக்கின்ற பாலமுருகன் அமெரிக்கால இருந்து வந்து சாமியை பார்க்குறதுக்கா மாட்டு வண்டிலில் முருகனை அழைச்சி கொண்டு போகிறது அவள். இந்த கப்பல் திருவிழா அது காங்கேயன் துறைக்கு ஒரு தனித்துவமான ஒரு திருவிழா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய இடம் மாவட்டபுரம் கந்தசாமி கோயில். எல்லாருக்குமே தெரியும், இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான மகோற்சவம் இடம்பெற்று இன்றைய தினம் இந்த தீர்த்த திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்கிறது எல்லாருமே பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஆனால் காலையில் கிட்டத்தட்ட 6 மணி அளவில் இந்த தீர்த்த திருவிழானது ஆரம்பமானது. மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் இருந்து கீரிமலை நகுலேஸ்வரம் தீர்த்த கடலில் தீர்த்தமாடி அங்கே இருக்கிற மண்டபத்தில் கடவுள் அமைவிடம் பெற்ற ஒரு காணொலின்னு நான் காலையில் பதிவு செய்திருப்பேன். யாராவது அந்த காணொலியை பார்க்க தவறினா அந்த காணொலியை நீங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தில் பார்வையிடலாம். அதன் பிறகு மாலை 6 மணிக்கு, அதாவது மாலை 6 மணிக்கு கீரிமலை நகுலேஸ்வரத்தில் இருந்து இந்த மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலில் முருகன், அதாவது மாவை கந்தன் வந்தடைகிற தருணங்களில் என்னென்ன விடயங்கள் இடம்பெறுது. உண்மையாகவே எல்லாமே பார்க்க அவ்வளவு வியக்கத்தக்க வகைகள் இருக்குது. இந்த காணொலியில் அவ்வளவு அழகாக நான் அதை காட்டியிருப்பேன். அதோட அந்த மாவை கந்தன்ற வரலாறு ஒரு ஐயா சொல்லுவார் பாருங்கள். அவ்வளவு, அதாவது உண்மையாகவே புலம்பெயர் நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு காணொலி அவ்வளோ ஒரு மகிழ்விக்கக்கூடிய காணொலியாக தான் இருக்கும். நேரில் உங்களுக்கு இந்த தீர்த்த திருவிழாவை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் இந்த காணொலி ஊடாக பார்க்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான தருணத்தை உண்டாக்கும்னு நான் நம்புகிறேன். அதோட மாவை கந்தன் கீரிமலை நகுலேஸ்வரத்தில் இருந்து மாவட்டபுரம் கந்தசாமியை கோயிலை அடைகிற வரைக்கும் இடையில் என்னென்ன விடயங்கள் இடம்பெறுது. அதோடு எங்களுடைய இசை நாதஸ்வர வித்துவான் குமரன் அவர்களுடைய இசை கச்சேரியும் இடம்பெறுது. பாருங்க, நடுவில் முருகன், இங்கால வள்ளி தெய்வான இந்த ஒரு இரவு நேரத்தில் அவ்வளவு அழகாக சிறப்பாக காட்சி அளிக்கிறது மக்களுக்கு ஒரு சந்தோஷமான தருணம். பாருங்கள், கிட்ட காட்டுறோம் பாருங்கள், அவ்வளவு அழகாக இருக்கிறார் அந்த முருகன். என்னோட விடயம் சொல்லி ஆகணும். இங்கே இந்த இரவு நேரத்தில் இந்த உலாவானது பாரம்பரியமாக இந்த மாட்டு வண்டியில் தான் இந்த சாமி எழுத்துட்டு போகிறது இடம்பெறும். சாமி இதில் நிறுத்தப்பட்டு தேங்காய்கள் உடைக்கிறதுங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இன்னொரு விடயம் என்னென்னா, வெளியில் எல்லாருமே இந்த நிறுத்தி வச்சு சாமிக்கான அந்த படையல் வச்சு மக்களுக்கு கொடுக்குறத எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், சுண்டல் அவல் எல்லாமே வச்சு பழங்கள் வச்சு படையல் செய்திருக்கிறாங்க. பிள்ளையார், வள்ளி தெய்வானை, முருகன், மற்றது சிவனுமை, மற்றது எங்களுடைய முருகனுடைய வாகனம் மயில். மாட்டு வண்டியில் முருகன் போய்கொண்டிருக்கிறார். மாவை கந்தனுடைய இந்த ஊர்வலத்தை பார்ப்பதற்காக புலம்பெயர் நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதோடு இப்போ மாவை கந்தனானவர் இப்போ இதில் இருந்து மக்களுக்கு எழுந்தருளி கொண்டிருக்கிறதே நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. My name is Heike and I'm from Denmark and I enjoy very much being at this festival. Arohara. Arohara. My name is Dora. I'm from Denmark. Very nice. It's so beautiful. அது பாருங்கள், இந்தியாவில் எங்களுடைய நாதஸ்வர வித்வான் குமரன் அவர்களோட இசை கச்சேரியும் இடம்பெறுது. உண்மையாகவே அவ்வளவு அழகாக இருக்குது இந்த இடத்தை பார்க்கறதுக்கு. அதோடு எங்களுடைய மாவை கந்தனின் அழகை பாருங்கள்.
இப்போ நேரம் சரியாக 9:30 ஆகுது. மாவை கந்தனாவது எங்களுடைய மாவட்டபுரம் கந்தசாமி கோயில்ன்ற மேற்குப்புற வாசலுக்கு அருகாமை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 500 மீட்டர் அளவு தூரம் தான் இருக்குது மாவை கந்தன் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலை சென்றடைவதற்கு. கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளவு பக்தர்கள் கூட்டம் இந்த மாவை கந்தசாமியினுடைய ஊர்வலத்தை பார்ப்பதற்காக வந்து நிற்கிறாங்க. இங்கேயும் வெளியில் கும்பம் வச்சு படையல் வச்சு சாமியை இடைநிறுத்தி அந்த ஒரு பிரார்த்தனை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இவங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்கள். அதோட பக்தர்கள் எல்லாருமே சாமியை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அழகு செய்திருக்க காளை மாடுகள் பூட்டி இழுக்கப்படுகின்ற அந்த பண்டிலே பெருமான் அற்புதமான ஒரு திருக்காட்சி, தனித்துவமான ஒரு திருக்காட்சி. மாவை கந்தன் ஆலயத்திற்கு இருக்கின்ற தனித்துவமான ஒரு திருவிழா இந்த பாருங்க. மாவை கந்தனுடைய இந்த இரவு நேர அழகை பாருங்க. வள்ளி செவ்வானை முருகன் சிவன் உமை பிள்ளார் எல்லாரும் இணைந்து வார ஒரு அழகிய தருணம். பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று இப்போ பாருங்க சரியாக 9:45 ஆகின்றது. மாவை கந்தன் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலின் மேற்குப்புற வாசலை நெருங்கியுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இப்போ ஆரம்பத்தில் இருந்ததை விட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக நிற்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் சாப்பிட்டு போவதில்லை அந்தரோட இருந்து சாமியை பார்க்க அமெரிக்கால இருந்து வந்து நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கா. அமெரிக்கால இருந்து வந்து நாங்கள் கோயில் திருவிழாக்கா. அந்த மாதிரி அருள் கிடைச்சிருக்கு, நல்ல பிரசாதம் கிடைச்சிருக்கு, சந்தோஷம். மீண்டும் அடுத்த வருஷம் வருவோம். ஓ தீர்த்தம் அம்மா முடிச்சு தான் வீட்டை போய் இப்போ வந்து மிச்சம் முடிச்சு போகிறோம். பின்னால் 35 வருஷம் முன்னே இதில் குவாரியில இருந்து அடிக்க விட்டுட்டு சாமியை வச்சுட்டு ஓடினாங்க. நாங்கள் அப்போ ஓடினாங்க, இப்போ திருப்பி வந்துருக்குறோம். ஓ எல்லாம் மாறிட்டு நல்லா முன்னேற்றம். ஐயா நல்லமா முன்னேற்றம், நல்ல விஷயம், சந்தோஷம். 9:50 ஆகின்றது. மாவை கந்தன் நகர்ந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பாருங்க மாவை கந்தனை இழுத்து கொண்டு போகிற அந்த எங்களுடைய காளை மாடுகள் ரெண்டையும் பாருங்க. காங்கேயம் துறையிலே இருந்து தெற்கு நோக்கி பெருமான் ஆலயத்திற்கு எழுந்தவர் இருக்கிறார். அதை போல எதிர்வரும் புரட்டாதி மாதம் மானம்பு 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன்னன்று. வரலாற்று புகழ்மிக்க இந்த ஈழமணி திருநாட்டிலே சைவமும் தமிழும் தலை தோங்குகின்ற இந்த யாழ்ப்பாண குடாநாட்டிலே இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே அமைந்திருந்த ஆலயம் மாவைக்கந்தனுடைய ஆலயம். சோழ மன்னர்கள் இலங்கை இந்தியாவை ஆட்சி செய்த காலத்திலே தான் மாருத புரவீக வல்லியினுடைய குன்ம நோய் நீங்கி அந்த மாருத புரவீக வல்லி சோழ இளவரசி என்பதாலே சோழ மன்னர்களுடைய துணையோடு மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய ஆலயத்தை மிக பெரிதாக ராஜகோபுரத்தோடு அமைத்திருந்தாள். அத்தகைய ஆலயத்திலே ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை 25வது நாள் மகோற்சவமாக தீர்த்தோற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெறும். கீரிமலை கண்டகி சமுத்திர தீர்த்தம் என்பது மிக மகத்துவமானது. மாருத புரவீக வல்லி நகுல முனிவர் போல பலர் தீர்த்தமாடி தங்களுடைய நோயை தீர்த்து கொண்ட புனிதமான தீர்த்தம். அத்தகு கண்டகி சமுத்திர தீர்த்தத்தை நோக்கித்தான் கந்தப்பெருமான் ஆடி அமாவாசையிலே அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக கடற்கரையை சென்று அடைந்து அங்கே தீர்த்தமாடி பகல் பொழுது முழுவதிலும் அங்கே இருந்து நாடி வருகின்ற படியவர்களுக்கெல்லாம் திருவருள் பாலித்து இன்று 6 மணியளவிலே பெருமான் அலங்கரிக்கப்பட்டு அழகான அன்னப்பட்சி வாகனம் காளை மாடுகள் இழுத்து வர கீரிமலையிலே இருந்து 2 மைல் தொலைவிலே கிழக்கு புறமாக இருக்கின்ற மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய ஆலயத்தை வந்து கொண்டிருக்கின்றார். மிக எழுச்சியான ஒரு திருவிழா.
வீதிகளினுடைய இருமருங்கிலும் ஏராளமான அடியார் கூட்டம். அது மட்டுமல்ல, பூரண கும்பங்கள் வைத்து மங்கள விளக்குகளை ஏற்றி சிறப்பாகவே பெருமானை அர்ச்சித்து வழிபாடு ஆற்றிக் கொள்வது மட்டுமல்ல, சைவ சமயத்திலே இருக்கின்ற சிறப்பு இறைவனை வழிபடுகின்ற அதே வேளையிலே இறை அடியார்களை வழிபாடு ஆற்றிக் கொள்ள வேணும். அந்த வகையிலே இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட இடங்களிலே தாகசாந்தி நிலையங்கள் அமைத்து பகல் பொழுதிலே குளிர்பானங்களை நிறைவாக வழங்கி கொண்டார்கள். 6 மணியிலே இருந்து இரவு வரையாக அவர்கள் நிறைந்த குளிரான தேநீர், கோப்பி போன்ற பானங்களை எல்லாம் வழங்குவதோடு சிற்றுண்டிகளையும் நிறைவாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே பெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கே கொடியிறக்க நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். 25 நாள் மகோற்சவ பெருவிழா என்றாலும் கூட 26ஆம் திருவிழா மாம்பழ திருவிழா, தண்டாயுதபாணி உற்சவம். ஒரு காலத்திலே குழந்தை முருகனாக இருக்கின்ற பாலமுருகன் மாம்பழத்தை பெறுவதற்காக மயில் மீது உலகம் முழுவதும் சுற்றி வந்தான். மாம்பழம் கிடைக்கவில்லை. மூத்த விநாயகர் முன்னே பெற்றுவிட்டார். ஆகவே பெருமானுக்கு நிறைந்த மாம்பழங்களை கொடுக்கின்ற அந்த மாம்பழ திருவிழா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெறும். சனிக்கிழமை தெப்போற்சவம் என்று சொல்லுகின்ற கப்பல் திருவிழா. இது ஒரு தனித்துவமானது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த கப்பல் திருவிழா மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலே 3-4 ஆண்டுகள் நடைபெற்றது. ஏனென்றால் இந்தியாவிலே இருந்து இன்றைக்கு மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய மூலாலயத்திலே இருக்கின்ற வள்ளி தெய்வயானியோடு அமைந்த அந்த கந்தசுவாமியாருடைய அந்த திருவுருவம் காங்கேசன்துறை இந்து சமுத்திர கடல் வழியாக வந்து இந்த துறைமுகத்திலே இறக்கினார். முருகப்பெருமானுக்கு காங்கேயன் என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது. அவன் கங்கையினுடைய புதல்வன். சிவபெருமானுடைய தீப்பொறிகள் அக்கினியிடத்திலே கொடுத்து, அக்கினி வாயுவிடத்திலே கொடுத்து, வாயு கங்கை ஆற்றிலே விட்டார். அந்த கங்கை சரவண பொய்கையிலே வந்து தீப்பொறிகளை கொடுத்து சரவண பொய்கையிலே 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் தவழ்ந்தார். ஆகவே கங்கையினுடைய புதல்வனாக காங்கேயன் என்கின்ற ஒரு பெயர் முருகப்பெருமானுக்கு அமைந்திருக்கிறது. காங்கேயன் வந்து இறங்கிய துறைமுகம்தான் இன்றைக்கும் காங்கேயன் துறை என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. அத்தகு கடலுக்கும் அந்த துறைமுகத்திற்கும் காங்கேய பெருமானாகிய கந்தசுவாமியார் முன்னைய காலங்களிலே எழுந்தருளினார். இந்த ஆண்டு மீண்டும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகோற்சவ பெருவிழா நடைபெறுகின்ற இந்த ஆண்டிலே மீண்டும் இந்த கப்பல் திருவிழா, அது காங்கேயன் துறைக்கு ஒரு தனித்துவமான ஒரு திருவிழா, அது எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது. அந்த கப்பல் திருவிழா மிக மகத்துவமானது. கடலிலே பெருமான் பலமாக சுற்றி வருகின்ற ஒரு தனித்துவமான திருவிழா. அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே பூங்காவன திருவிழா சிறப்பாக நடைபெறும். அதை கூட இந்த மாருத புரவீக வள்ளி வாழ்ந்த அந்த கிணற்றடியிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொள்ளுகிற மக்கள் இந்த பூங்காவன திருவிழாவை சிறப்பாகவே ஞாயிற்றுக்கிழமை நிகழ்த்த இருக்கிறார்கள். 29வது திருவிழா வைரவப் பெருமானுடைய உற்சவம் எதிர்வரும் திங்கட்கிழமை சிறப்பாக நடைபெறும். அதை போன்று 30வது நாள் திருவிழாவாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இங்கே விநாயக பெருமான் 6 முகனுக்குத்தானே இந்த 29 நாள் உற்சவத்திலே 28 நாள் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. காத்தல் கடவுளாகிய வைரவப் பெருமானுக்கு 29வது உற்சவம், 30வது நாள் திருவிழா. விநாயக பெருமான் மூத்த கணபதியாக இருக்கின்ற அந்த கணபதிக்கு கணபதி ஹோமம். பல அந்தன சிவாச்சாரியார்கள் ஹோமகுண்டத்திலே சுற்றி வர அமர்ந்திருந்து ஏராளமான திரவியங்கள் எல்லாம் அந்த ஹோமகுண்டத்திலே அக்கினிக்குள்ளே எழுந்தருளி இருக்கின்ற அந்த கணபதிக்கு சமர்ப்பிக்கின்ற அந்த கணபதி ஹோமம் மிக மகத்துவமானது. நீங்களும் அந்த கணபதி ஹோமத்துக்கு நிறைய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து பெருமானுடைய அருளை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த நேரத்திலே கேட்டு, எல்லாம் வல்ல மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய மேலான திருவருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். கந்தப்பெருமான் தமிழ் வளர்த்த கடவுள், முத்தமிழால் வைதாரை இங்கு வாழ வைக்கின்ற கடவுள். மாவட்டபுரம் கந்தனுடைய ஆலயம் தமிழர்களுடைய வரலாற்றோடு மிக பின்னி பிணைந்த ஒரு ஆலயம். தமிழ் மக்கள் எல்லாம் ஏற்றி போற்ற வேண்டிய ஒரு ஆலயம் மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய ஆலயம். அத்தகு பெருமானுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும்.
வாழ்க தமிழ், வாழ்க சைவம். நன்றி, வணக்கம். இப்போ நேரம் சரியாக 10:20 ஆகின்றது. மாவை கந்தனுடைய உலாய்ப்பை மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலின் முன் வாசலுக்கு அருகாமை வந்திருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.